ஹலோ செக். செக் கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. ஹலோ 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 ஹலோ. இங்க சரியா டவர் கிடைக்கல, தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. அங்கதானே டவர் கம்பி ஊண்டிட்டாங்க, அவசியம் வாங்கலாம். தம்பி நல்லா கொஞ்சம் வெயிட்டா வச்சிரு. ஆமாப்பா, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுறதுல அத நடுவர் தலையில வேணாலும் வச்சு 8 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் வர்றோம்? ஆடியோக்காரன் வருவாரா? வர மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வேலை இல்ல. எங்க அண்ணனுக்கு, உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடன அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, என்னன்னு கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதரா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான் இருக்கா. இது நம் குடும்பம் தானே. நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சே, இந்த வந்துருச்சே டீ, அது ஆர்ச்சா சுட சுட இருக்கு, பாய் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மைக் நல்லா இருக்கான்னு கேளுங்க. ஹலோ செக். ஹலோ. 1க்கு 2 வச்சுக்கிற தப்பு இல்லம்மா. மைக்கு 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 எதை வச்சு? ஹலோ செக். ஓகே, இது வேணாம், ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. காப்பியானே பாதாம்பாலா விரும்பி சாப்பிடு. ஹலோ செக். ஓகேவா? அப்படியே ஒரு 20 நிமிஷம் நீங்கள் என்னையவே பார்த்துட்ருங்க. ஓகே. ஓ, விதி பலனுது இன்னைக்கு. நான் ஆக்சுவலி ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நான் இப்போ ஆரம்பிச்சிருவா. போய் ஜோசியம் பார்த்துட்டு வாங்க. இந்த நாயம் என்ன செய்து ஒரு போட்டோ எடுக்கிறான். எட்ரா எட்ரா. என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும். இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட போய் காட்டினோம்னா குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ நான் பேசுவேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாவின் தமிழ் நிலையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோர கைதட்டுங்க. ஜோர கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இருப்ப, மஞ்சனா மலையத்துல டர்க்கு கம்பில இல்லைங்க. டர்க்கா முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாரு வச்சுக்க, அதை 2 கிழிச்சு போட்டு விட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காணும், கோயிலுக்கு போனா செருப்பு காணும், ஹாஸ்பிட்டல் போனா உடுப்பு காணும், போனா சாமியாட்ட போனா கற்ப காணுங்க. அங்கதான் கற்ப காலம் தெரியுதுல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமி கொடுத்து விட்டானே வேற போறது. ஏதாவது ஒரு மாற்றம் இப்படி ஆயிடுது. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சண்ணா ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்தனை. ஓ மூக்க நீ சிந்திட்ட. யார் சைஸ் மூக்க பாத்தியா? சிந்தி போட்டா எம்பிட்டு வருது. ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா. நடுவர் அவர்கள், என்னமா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே சத்தியமா சொல்றேன். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதே. அப்படியே குடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதே கேக்குறியா? ஜிஎஸ்டி முத கொண்டு போட்டு காட்டுங்க. கவர்ல கரெக்ட்டா குடுக்குறேன். ஓட்ட கொடுத்துட்டு தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். வந்தாங்கல சார், உங்களை பத்தி வர்றச்சி ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்ட்டர் வரிகள், ஒரு ஹாஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வரச்சாராங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க சார், 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியாரப்ப மேலக்கான கரெக்டா சொல்லுத. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், புன்முகத்துடன் வரவேற்கக்கூடிய நடுவர், உங்களை வர்றச்சி யாரு பேசணும்? பெண்கள் தான். இன்னைக்கு பெண்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு பேசுற கௌரவமே உங்களை வர்ணிக்கணும் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் பாருங்க
என்னம்மா? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, இங்க சின்ன ரவி என்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். இங்க உங்க கண்களை காட்டுங்கடா பாப்போம். இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தாம்மா தெரியும். ஏன் அவனை ஒரு பனைமரத்துல ஒரு 10 நிமிஷம் ஒரு சேலையை கட்டி விடு, பக்கத்திலே நிப்பாங்க லேடிஸ் ஆக்கம்னு நினைச்சு. அவனை பகல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவனை இரவுல கண்ட்ரோல் பண்ண முடியாது. சார் எங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி, கொஞ்சம் அடிப்பிடிச்சு சூழலாம் கருப்பா இருக்கு. எங்க அண்ணன் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு என்னை பாருங்க. காட்டுங்கடா கண்களை. நாதஸ்வர வித்வான் மாதிரி இருக்கு. அவங்களால இருக்க முடியல கண்ட்ரோல் பண்ணி. இவங்கள மாதிரி நான் பார்க்க. Look at me. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? இது சக்கரையா? சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க சார். ஏன் நடுவர் அவர்களே? எனக்கெல்லாம் வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் விடிய காலை 7 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவார். போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்தாங்க, போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டான். நான் நிறுத்து பார்த்தா டெஸ்ட் சொல்ல போகிறாங்க. வாழ்க்கை அவ்வளவு சீரழிஞ்சு போச்சு சார். சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பெண்கள் தான் பொறுப்புன்னு சொல்ற என்னாலதான் சார் முடியும். அண்ணா நீங்க 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சு. சுதி இவங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலா புருஷன் விருது வாங்குறவங்க. சுதி படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய வளம்பரம்டா, பண்டி போயிடலாம் உங்கடாங்கிட்டு. கலைமாமணி விருது வாங்கினவங்க, அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீ 5 வச்சுக்க, செந்தில் நீ ஒரு 4 வச்சுக்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கடா. ஓகே. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனம் பிள்ளை குணம் பிள்ளை முதல் அள்ளி நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனம் பிள்ளை குணம் பிள்ளை முதல் அள்ளி எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தா, எங்களுக்கெல்லாம் நல்ல நடுவரையாதா. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனம் பிள்ளை குணம் பிள்ளை முதல் அள்ளி நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனம் பிள்ளை குணம் பிள்ளை முதல் அள்ளி. இப்படி வரேச்சாவா சார்? நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எனக்கு கழுத்து வலி. எங்க ரவியனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க மஞ்சளுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஆண்கள் தான் உழைக்கிறோம் பேசுறாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன், ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஆண்கள் உழைக்கிற மம்மதையில பேசுறீங்கல்ல, நீங்க எவ்வளவுதான் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. நீ பொம்பளைன் பெருசா பீத்தாத. ஏன்? நீ எவ்வளவுதான் சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்டை முன்னாடி தான் ஒட்ட முடியும், பின்னாடி புறடியில ஒட்ட முடியாது. நீங்க எவ்வளவுதான் தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க உழைச்சு எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ட்ரெயினர் தான் பிளாட்ஃபார்மா தான் வரும். அதை ஞாபகம் வச்சுங்க. பெரிய நடுவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, நேரா வீட்டுக்கு போய் மனைவி குழந்தைங்க கூட தூவிங்க, சுடுகாட்டுல தூங்க போறீங்களா? அதுவே சுடுகாடு தானே, அப்புறம் தனியா போய் என்ன சுடுகாட்டுல தூங்குற? கட்டின மாலை சாமிக்கா சத்தவனுக்கானு பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டினவனுக்கு தெரியாது. அதுதான் வாழ்க்கை. இந்த பாரு, என்னது? நீ லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. ஆமா சார். நான் பங்காளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். பேசுங்க. இப்ப பாரு, பேசுங்க சார். நான் இங்க உள்ள ஆண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டாய்னா என் மோதிரம் செயின் எல்லாத்தையும் கலட்டி எம்எல்ஏ கையால உன்கிட்ட கொடுக்க சொல்றேன். சந்தோஷம். நீ பதில் சொல்லாட்டினா சொல்லிடுவேன், ஆப்ஷனே கிடையாது. நீ மட்டும் இல்ல, உங்க சைடு யார வேணாலும் பதில் சொல்லு இந்த கேள்விக்கு. நான் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவேன். நான் சாதா பெண் கிடையாது சார், சிங்க பெண். சிங்க பெண். சிங்க பெண்ணா? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும். பங்காளியில நம்ம சார்பா ஒரு கேள்வி கேளுங்க. பதில் சொல்லட்டும். நான் பட்டிமன்றம் பேசல. ஒருத்தட்ட நீ 1000 ரூபாய் வாங்குற, அதை தொலைச்சிடுற,
திருப்பி இன்னொருத்தன்ட்ட 500 ரூபா வாங்குற, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்ற, 500 ரூபா கடை வாங்கினவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்ற. இப்போ 1000 ரூபா கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபா கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1600 300 1300 சாரி 1300. நீ கம்மன் 1300. எவ்வளவு ஜாமான் வாங்கின? 300. 1300 300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 300 200. சாரி பட்டிமன்றத்துல இல்ல சத்த ஃபர்ஸ்ட் கேளுங்க. சாரி. ஓகே, நீ எப்படி பொம்பளையால் குழப்பங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இல்ல நீங்க கேளுங்க. எப்படி பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். 1000 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குற, சரி, அதை தொலைச்சிடுற. இன்னொருத்தன்ட்ட 500 ரூபாய் கடை வாங்குற, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200 ரூபா. 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்ற, 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்ற. இப்போ 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கின. 1300 300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. இந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு. கூடவே வந்ததுனால சரி, அது எப்படி வந்து நீங்க சொல்லுங்களேன். எது? 1000 ரூபாய் எப்படி வந்து நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டவன் பதில் சொல்லுவானா? சரி, ஓகே. இப்போ ஒருத்தன் இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் திறந்துச்சு, ஒருத்தன்ட்ட கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். அவன் சொன்னான், சார் கேள்வி கேட்குற உங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறான்ல, பதில் சொல்ற எங்களுக்கு ஒரு 10 ரூபா காசாவது கொடுக்குறீங்களா சார்? அப்படி கொடுக்க பதில் சொல்றோம் கேட்குறான். சரி, ரைட்டு. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பெண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்குறேன். பெண்கள் சொல்லிட்டாங்கன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டு போயிடுங்க. ஆண்கள் சார்பா இவ்வளவு விசில் அடிச்சீங்கல்ல, கை தட்டிங்கல்ல, ஆண்கள் சார்பா நான் ஒரு ஒத்த கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டு போயிட்டே இருக்கு. அப்ப வருஷம் நம்மள பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுவாங்க. ஏன்? உண்டியல்ல காசு வரும்ல. இப்ப நான் கேக்குறேன், பெண்கள் சார்பா கேக்குறேன். படிச்ச பெண்கள் தாராபுரம் சைடுல இருக்கிறாங்கங்கறத நிரூபிக்கிறேன். கேளுமா. நான் கேக்குறேன்க்கா, சர்வதேச பெண்கள் தினம், மகளிர் தினம் என்னைக்கு? மகளிர் தினம் என்னைக்கு? மார்ச். இதெல்லாம் வேகம் ஜோர கை தட்டுங்க, சிங்க கொடைய தட்டுங்க. குழப்பறதுக்கு கேள்வியை கேட்டீங்க, சொல்லிட்டாங்க உங்க சம்பளம். நீங்க எங்கள இப்ப கேக்குறேன், இவ்வளவுக்கு சைடுல சவுண்ட் போட்டீங்கல்ல, சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு? 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். 1 2 3 4 தை 2 கைதட்டி பொங்கல். தை 2 சார், தை 2 மாட்டு பொங்கல் தெரியுமா? காலமான தானே ஊத்து விடுறான், அதான் எங்க தினம். இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசு தான். இந்த பூ கூட வாங்கி தரத வக்கல் இல்லாத புருஷனோட வாழறது யாரு? அந்த வக்கல் இல்லாத பூக்கோளக்கார முட்டாடி தான். வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறேன்னு பேசுறீங்க சார். மஞ்சுநாதன் சார், நீங்க பேசுற பேச்சு எப்படி வந்தது? சாப்பிட என்ன கூப்பிடும் பொய்யக்கு அண்ணனை கூப்பிடும் பேசுறீங்க. என்ன பழமொழி பேசுறியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன விட கூட தெரிஞ்சல ஏன்டா கூட்டிட்டு வந்த? வெக்கா போனாலும் போனா போதே தொப்படமனா போதல் பேசுறது. பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்க வாடி ஒளிஞ்சானால நான் ஏன்டா வரேன் நார பையலேனா. ஆமா, சிங்க சக்கரசாமி சிங்க அடிச்சா 10 விளக்கமா பட்டு முடிச்சாம்ல. காத்துல முடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணி. ஆமா, வேறமா வேணாங்கது வரமா கொண்டாங்கதாம்ல. ஒரு ஆசாரியை கூட்டி இருக்கறேன்டா ஆப்பு வைனா. ஆமா, பெருமை பீத்தங்களே குடிக்கிறது ஓட்டங்களே மாமா. வேற ஒரு ஓலன பிடிச்சு வேட்டையில விட்டுட்டு குத்துது கொலையுதுனால. ஆமா, ஏன் புளுகு வண்டியில வருது, அப்பட புளுகு பிளேன்ல வருது பேசுற. பரமத்துல இருக்க பண்ணாடா பரணில ஹஜ 4 கிழிஞ்ச பாவடை. ஆமா, ஆத்தத்துல அடிச்ச அண்ட வீட்டுக்கார, அத பாத்து அடிச்ச ஏ வீட்டுக்காரனா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பள புள்ள வச்சானே, ஏத்த வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துறான். ஆமா, சித்தா ஏலி வெரடிக்க போனால கத்தால முள்ள கொத்தல வச்சாம்ல. ஆமா, அங்க போய் அவ இருப்ப இங்க வாடி நானே அடிப்பேன். ஆமா, எகற எக்கற போட நடுவுல இருக்கிற அருகமுளுக்கு முது வளைஞ்சு போச்சா. சரகுவத்தி ஸ்ரீரங்கம் போனாங்களா, அங்க வந்து சரகுவத்தி வரட்டுன்னா. இந்த யானை குளிக்க எறும்பு சோப்பிட போஞ்ச அண்ணன் மாதிரியா? அண்ணன் ஒரு ஆவணமா ஒரு கடையில கிழிச்சா கோவணமா. ஆமா, ஆனந்த அஞ்சு அந்த ரசம் குடிச்சா குதிரை இந்த குபேர கூட குட்டி சராமா. பாம்பு கிடைக்குமா பார்க்க போனவள அவளே அடிப்பா. கேக்குறவ கேட பையில தான் கையில வச்ச உடனே கேடிவி தெரியும். என்ன சொன்ன? பெரிய கணக்கு புலி. என்ன சொன்ன? கேக்குறவ கேளு பையில கையில வச்ச உடனே கேடிவி தெரியும் பேசுறதா? நானும் போட்டுதயா பாக்குறேன், நோ சிக்னல் நோர்தியா. அடேங்க அப்பா, வந்ததுல ஆண்கள் உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, உங்க சட்டை எல்லாம் முதல்ல நீங்க துவைக்கிறீங்களா? நான் கேக்குறேன். யார் துவைக்க மாட்டான்? எதுக்கு துவைக்கணும்? யார் துவைக்கிறது? யாரு? யார் மஞ்சள் உங்க துணியில துவைக்கிறது? நான் கேக்குறேன்.
மனைவி. என் துணியை துவைக்கிற யாரு தெரியுமா? யாரு? என் மயனுக்கு அம்மா. தெரியுமா? உங்களுக்கு யாரு? எங்க அப்பாவுக்கு மருமக. தெரியுமா? உங்களுக்கு யாரு சார்? எனக்கு என் மாமியா மக. வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்க மஞ்சுநாதன் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? சத்தியமா பண்ண மாட்டோம்டா. பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சா சொல்றீங்க சார். நிம்மதியை தொலைச்ச இடத்துல நம்ம ஏன் இந்த ஊர்ல தேடுறீங்க? நேத்து போய் தேடின வேற ஒருத்தி வர்றா. யாரு? அவ தங்கச்சி. சார் இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய கேட்பேன் சார். விடிஞ்சு பதில் சொல்லுவேன். ஐயா சூப்பரான சாப்பாடு கொடுத்தாங்க. நாளைக்கு சாப்பிட்டு கேள்வி கேட்பேன். நான் எம்எல்ஏ வீட்ல இருப்பேன். நான் கேக்குறேன் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளிக்கிறது யாரு? ஹாட் ஆக்கற கூலாக்குறது யாரு? ஹீரோவ ஜீரோவாக்குறது யாரு? மண்ணல கடக்குற மண்ணோடாக்குறது யாரு சார்? கட்டுக்காரங்க பெண்களா? பெண்ணுங்கறவங்க சார். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போயிலாக்குறது யாரு? மனைவி. சும்மா இருந்தவங்க எங்க அனுப்பிச்சு தெரிய வேண்டிய யார்? மனைவி. தண்ணிய குறா. நான் கேக்குறேன். உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ. மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தார். ரோட்ல போற ஒருத்தர மாமியாரை கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன். அந்த அம்மா ஒத்துக்கறாது. ஒரு பெண் பொறுப்பாளரா நீங்க வாழ்க்கை நடத்த முடியுமா நான் கேக்குறேன். நேரா வீட்டுக்கு போவீங்களா இல்ல ரோட்ல படுத்து தூங்க போறீங்களா நான் கேக்குறேன். நான் இன்னைக்கு இருக்கிற தூக்கத்துக்கு ரோட்ல தூங்கினாலும் தூங்கிடுவேன். பெண்ணுங்கற எவ்வளவு பொறுப்பா இருக்க தெரியுமா? பொண்டாட்டியும் கண்ணாடியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டேன். நேத்துக்கு சம்பளம் எவ்வளவு வாங்குனீங்க? 25000 ஓவா இல்ல ரூபா வாங்குனீங்கல்ல. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குன சம்பளம் 25000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? 25000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50 500 மாத்தி 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு அவங்க பெல்ட் விட்டுறாங்க தெரியுமா? அயன் பண்ணி தர சொல்லு. தருவாங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்கள் உழைக்கணும் சொன்னீங்களே. கொரோனா டைம்ல எந்த ஆண்களுக்கு சம்பாரிச்ச மஞ்சுநாதா சம்பாதிக்கல. 3 வேளைக்கு 6 வேளை வடிச்சு கொட்டனமே தொப்பையும் தொந்தையும் 6 மாசம் 7 மாசம் 10 மாசம் உட்கார்ந்துகிட்டு கை தட்டுக்கா ஜோரா வடிச்சு கொட்டனம்ல. வடிச்சு கொட்டன. கொரோனால நாங்க சம்பாதிக்கலையே. நீ வடிச்சு கொட்டன. கொட்டன சார். நொப்ப வீட்ல இருந்த கொண்டாந்து கொட்டன. யாங்க வச்சிருந்தா தான வடிச்சு கொட்டன. எங்க பார் இந்த கல்யாணம் ஆகாத செட் எல்லாம் கை தட்ட பார். என்ன விட மொக்க பேக்கர் தான் உனக்கு பொண்டாட்டி வர ஞாபகம் வச்சுக்கோ. நீ கவலைப்படாத பங்காளி. இதை விட மொக்க பேக்கர் தமிழ்நாட்டுல கிடையாது. தைரியமா பாத்துக்குறோம். இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் வந்தாலே மஞ்சன்னா எங்க அம்மா மொட்டு வச்ச என்ன கோழி அது? முட்டை தோசை தான். முட்டை தோசைங்கறியா மஞ்சு? மண்ணு முட்டை. இங்க பார், இந்த முட்டை தோசையை ஊத்தி கொடுத்துதான் உன்னை கூமுட்டையாவே உங்க அம்மா வச்சிருந்தாங்க. இந்த கூமுட்டையை கூட உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு யூடியூப்ல கலக்குறேன்னா உன் மனைவிக்கார தட்டே கைய. அவங்க அம்மா முட்டை தோசை ஊத்தி இவனுக்கு கொடுத்துச்சு. ஆமா. இவன் பொண்டாட்டி முட்டை அதே தின்னு முட்டை மாதிரி வீக்கிக்கிட்டு. சார் ஒரு நிமிஷம் சார். ஏக்கா நம்ம அம்மா வீட்டுல இருக்கும்போது நம்ம குண்டா இருந்தோமா? சிம்ரன் மாதிரி வரோம் சார் உங்க வீட்டுக்கு. உண்மைதான் வரல. என் பொண்டாட்டில கல்யாணம் பண்ண புதுசுல எங்க வீட்டுல ஒத்த கதவு தான் திறந்திருக்கும். அங்கேருந்து சிக்குன்னு சிம்ரன் மாதிரியே ஒடியாருவான். போன வாரம் 2 கதவும் திறந்திருக்கு. இப்போ ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாங்க. மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு. இவ இடையில மாட்டிக்கிட்டான். நான் கடப்பறை விட்டு நம்பி வாடி வந்துடுறீங்கிறோம். என் மயன் சொல்றான், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துட்டு ஷட்டர் போடுவோம்பா. அப்பதான் அம்மா அது வாட்டில் ஏன் இப்படித்தான் வீங்குறிய? ஏன் வீங்குறோன்னு கேட்காதீங்க. எங்க அம்மா வீட்டுல நாங்க சாப்பிடும் பொழுது மீத சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் எங்க அம்மா சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா விட்டு தானே அலட்சியமா இருப்போம். ஆனா கல்யாணம் பண்ணி வந்த உடனே 2 இட்லி சாப்பிடுவோம் சார். 2 இட்லி என் பிள்ளைக்கு ஊட்டும் பொழுது ஒரு இட்லி சாப்பிட பிள்ளைக்கு 2 இட்லியை ஊட்டுவேன். கஷ்டப்பட்டு ஊட்டுவேன், சாப்பிடாது, மீந்துரும். யார் வீட்டு சம்பாத்தியம்? புருஷன் சம்பாத்தியம். அதை வேஸ்டா பண்ண முடியுமா? அவ சாப்பிட்ட மீதி இட்லியும் நான் சாப்பிடுவேன் சார். திரும்ப என் மாமனாருக்கு 8 இட்லி வைப்பார். 4 இட்லி சாப்பிடுவார். மீதி 4 மீந்துரும். யார் வீட்டு சம்பாத்தியம்? புருஷன் சம்பாத்தியம். வீணா இடக்கூடாது. அந்த 4 இட்லி நாங்க சாப்பிடுவோம் சார். திரும்ப புருஷனுக்கு 5 இட்லி சாப்பிடுவார். 6 இட்லி வைப்போம். மீதி 1 இட்லி மீந்துரும். யார் வீட்டு சம்பாத்தியம்? புருஷன்
சம்பாத்தியம். அது வேஸ்டா போகுது. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு கள்ளமில்லாத கலப்படம் இல்லாத உள்ள நாங்க பெருகிட்டு போறோம் சார். மொத்தத்துல 12 இட்லி தின்றுருக்கேன். எப்ப பார்த்தா இருங்க, அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தானைய புடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாம தெரியுமா? 3 நைட்டிய மோந்து வாத்தி செத்தவன் ஆம்பளை தெரியுமா? சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, இந்த வெடி எவ்வளவு நான் வெடிப்பாங்களா என்ன? வச்சது வெடி. ஏன்னா இதை தாண்டி கத்த முடியல, சத்தியமா சொல்றேன். பெண்ணுன்றோம். இப்ப வந்து 23வது வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. 24 முடிச்ச உடனே இருமா, 24 25 26 27 28 29 30 31 32. சரி, கணவன் மனைவி உறவு எப்படி தெரியுங்களா இருக்கணும்? கணவன் மனைவியை நினைக்கணும் சார், மனைவி கணவனை நினைக்கணும். எப்படி தெரியுங்களா? எப்படி? என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, குற்றால சாரது கண்ணோடு ஊறி வர நினைச்சு நான் ஒன்ன நினைச்சு என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு பெண்ணுங்கிறவ சார் அப்படியே வை, தயவு செய்து. உனக்கு 5 ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். ஏய் அப்பா, எனக்கு அதே மாதிரி வை. இந்த மானிட்டர் எங்க தான் வச்சிருக்கனே தெரியல. மானிட்டர் உள்ள சொல்லி வச்சிருக்காப்ல. பெண்ணுங்கிறவெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். முதல்ல பல்ல விளக்கு சார், நேத்துல இருந்து விளக்காம தர்றேன். பெருசா என்ன ஒரு மாதிரி உருமுறி? என்ன சப்போட்டோ எம்ப சப்போட்டு சார், நம்ம செட்டு. பெண்களை சாதாரண நினைக்காதீங்க. இப்ப நான் கை தட்டுங்கன்னு கேட்கல, அதனால எங்க ஆளுங்க சும்மா சொனக்கமா உட்கார்ந்துருக்காங்க. நான் கேட்டேன்னு வச்சீங்க, ஆனால் பறக்கும் தெரியுமா? கேளு பாப்போம். பெண்களை ஜாலியா கை தட்டுங்க. அட்டாட சிங்க குட்டி பாத்தீங்கல்ல, இந்த 4 பேரும் ஒய்யா ஒய்யா அம்பிங்க. இந்த பார், நாங்க 4 பேர் 400 பேருக்கு சமமான ஆட்கள், தெரிஞ்சுக்க. இந்த பார், ஆண்கள் உழைக்கிறேன்னு சொல்றதுக்கு விசில் அடிக்கிறீங்கல்ல, பெண் பொறுப்பான நிரூபிக்கவா? நான் கேக்குறேன், ஆண்கள் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொல்ற மஞ்சளார பார்த்து நான் கேக்குறேன், சம்பாதிச்சு என்ன சார் பண்றீங்க? தண்ணி அடிக்கிறீங்க. ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டும் அடிக்கிறோம். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு பிடுங்க இருக்குன்னு ஆண்களை தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் மனைவி நாங்கெல்லாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை குழந்தை சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விலைகளே, நாங்க ஆளுக்கு ஒரு கட்டி அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாரம் எனக்கு தெரியாது, யாவாரம் உனக்கு தெரியாது. ஆம்பளைட்ட போட்டு ஆளுக்கு பாதி பிடிச்சு திட்டு போறோம். சார், எத்தனை ஆண்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க? பெண்கள் நாங்க நினைச்சோன்னு வச்சீங்க, நாங்க வைக்கிற ரசத்துல ஒரு சொட்டு பால் கலந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? செத்து போயிடுவதா? நாங்க பால் கலக்கிறதுல ஏன் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தட்டுக்காதீங்க பெண்கள்லாம். ஒரு நாளைக்கு கொள்ளணும். என்ன சொல்றாங்க? இப்ப நீங்க தினம் குடிச்சிட்டு வரீங்க, நாங்க வைக்கிற ரசத்துல விஷத்தை கலந்தா உங்களுக்கு தெரியவா போகுதுன்னு கேக்குறீங்க. நீ வைக்கிற ரசமே விஷமாய் தானே இருக்கு, அப்புறம் புதுசா கலக்குற. ஆண்கள் எல்லாம் சம்பாரிச்சு எங்களுக்கு நீங்க நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும், எங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியும் தெரியுமா? உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும், எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் 1 பல்பு மாதிரி ஆயிடுது. அப்பனா பல்பை மாத்தணும்னு அர்த்தம். அதெல்லாம் மாத்த முடியாது. பெண்ணுங்கிறவ ஓவியனே ஆளால வரையலான்னு பார்க்காதீங்க. பெண் என்பவள் சிற்பம் தெரியுமா? சிற்பத்தை கற்பமாக்குவதே ஒரு ஆண் தானே சார். இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெண்ணுங்கிறவ பொறுப்பா இருக்கிறதுக்கு தான். காரணத்தை நிரூபிக்கவா? ஆண்கள் எல்லாம் தண்ணி எச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. இந்த இருக்கு ஃபுல் காலி பாட்டில். அது ஃபுல் பாட்டில், அது குவார்டர் பாட்டில். இத ஃபுல்லா நினைச்சுக்க இன்னைக்கு. சரி ரைட். ஆண்கள் எல்லாம் தண்ணி எச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில்.
இந்த நேரத்துல நீங்க குடிச்ச நேரத்துல நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்கிட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகளை அங்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறதில்ல. விசில் அடுக்கிறீங்க. 4 பவுன் இத வரேன். 4 பவுன் என்ன உத்து பாக்குறீங்க? 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவகோட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன், பார்த்தாலே கணிச்சிருவேன். இது நீங்க சேர்த்து வச்ச நகை. இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். நான் கேக்குறத சரிதான் பெண்கள் கை தட்டுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா இவங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு சம தட்டுங்க கையா பெண்கள்லாம். ஆயா வரையும் தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுதுன்னு அர்த்தம். இந்த அம்மா என்ன கேக்குறாங்க, இது நம்ம குடிச்சிட்டு போட்ட ஃபுல் காலி பாட்டில், இது இவங்க சேர்த்து வச்ச நகை. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா இது பயன்படுமா இது பயன்படுமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான் சார். நான் என்ன சொல்றேன், இப்ப அடுத்த மாசம் கல்யாணம், இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருடன் வாரான், எதை தூக்கிட்டு போவான்? போயிரும். நம்மகிட்ட 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கேயே கிடக்கும். சார், என் வலையில் 4 பவுன் அடகு வச்சேன்னு வச்சீங்க, என் குடும்பமே 1 மாசம் உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? ஒரு ஃபுல் பாட்டிலால எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா? எப்படி சார் வாழ முடியும்? இப்ப சொல்றேன், நீ கணக்கு வச்சுக்க. இத போய் கடையில வாங்குறேன், சரி, அப்படியே சாப்பிட முடியாது. இத ஊத்துறதுக்கு 2 கப்பு வாங்கணும். கப்பு விக்கிற குடும்பம் பொழைக்குது. 1 2 லிட்டர் தண்ணி வாங்கணும், தண்ணி விக்கிற குடும்பம் பொழைக்குது. 2 சும்மா அப்படியே சாப்பிட முடியாது. ஒரு உப்பு கறி வாங்கணும். 3 ஒரு சுண்டல் வாங்கணும். 4 ஒரு கலரை கலக்கி அடிச்சாதான் மூக்குல நெடி ஏறாம உள்ள சரக்கு உள்ள. 5 ஒரு ஃபில்டரை இழுத்து விட்டாதான் சரக்கு செட்டில்மெண்ட் ஆகும். 6 ஊறுகாய் தொட்டு அப்படின்னாதான் போனது வெளியில வராம இருக்கும். 7 இந்த பாட்டில தூக்கி போட்டா ஒருத்தர் ஐஸ் வாங்கி திம்பான். 8 உன் நகையால எத்தனை குடும்பம் பொழைச்சிச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பொழைக்குது? 8 குடும்பம். அப்ப நான் பெரியாளா நீ பெரியாளா? 8 சார், 8 குடும்பம் வாழும். ஆனா உங்க குடும்பம் போயிடும், பரவாயில்லையா? உண்மையிலே அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. தயவு செய்து நண்பர்களே, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வரவுக்காக உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் வரவுக்காக உங்கள் மனைவி ஏங்கு கொண்டிருப்பார். உங்கள் வரவுக்காக உங்கள் பெற்றோர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். நீங்க மது அருந்திட்டு தண்ணி போட்டு வண்டி ஓட்டினேன்னு வைங்க, உங்களை அறியாம வண்டி 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏற்ற வர்ற ஆம்புலன்ஸு அதை விட ஸ்பீடு குறைஞ்சு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வரும். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏற்ற வர்ற அமரர் ஊர்தி அதை விட ஸ்பீடு குறைஞ்சு வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். கடைசியில் நம்ம சுடுகாட்டுக்கு போகிறோம் பாருங்க, நம்மளை ஏற்றிட்டு போகிற சொர்க்க ரதம் அதை விட ஸ்பீடு குறைஞ்சு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். நம்ம குடும்பம் 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் முடிஞ்சு போயிடும். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் நண்பர்களே. நாங்கள் நகைச்சுவையாக சொன்னாலும் இதை வைத்து ஒருவர் திருந்தினாலும் இது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு வரட்டும் சார். ஒவ்வொரு மனைவி பெண் எப்படி தெரியுமா இருப்போம்? வெறும் வயித்தோட வந்தா அல்சர் வந்துரும். ஏன் எங்க கிட்னியை கூட கொடுத்து கிட்னியை காப்பாத்துறது யாரு சார்? நீ ஒழுங்கா சட்டினி வச்சிருந்தா அந்த கிட்னி போகுது. மண்ணுல கிடக்குறோம் சார். 10 மணிக்கு காலையில போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவான் சார். வரும்பொழுது மண்ணுல உருண்டு அப்படியே மண்ணோட வரும்போது தொடச்சு விட்டு மன்னவனா பாக்குறது பெண்ணுங்கிறது பொறுப்பானவ இல்லையா? மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்ன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. அன்னக்கிளி சின்ன கிளி வேகட்டு மண்ண கிளி என்னது கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுதான் நான் தினமுதான் நீ தலைமாறி பூச்சோடினே ஒருபோதும் போகும் பொட்டும் வாடாது வானே. மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்ன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. இன்னைக்கு சார் 1330 குறளை எழுதின வள்ளுவருக்கு துணையா இருந்தது யாரு? வாசகி. ஏன் இது மாதிரி எழுதிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்டா 1330 குறளை வள்ளுவர் எழுதியிருக்க முடியாது. அர்ச்சந்திரன் பொய் பேசாத இருக்கிறதுக்கு காரணம் வாய்மை கிடையாது, துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் இன்னைக்கு மகாராஜனா யூடியூப் இன்னைக்கு கலக்குன்னு கலக்கிறதுக்கு காரணம் யாரு? உங்க மனைவி. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம்.
உண்மையை ஒத்துக்கிறேன். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்குன்னா நான் லட்சாதிபதியா இருக்கு காரணம் என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில் ஒரு வீடு, என் சொந்த ஊர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு, 10 போயிருச்சு. இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ணல, அதனால வச்சிருக்கான். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து. இப்போ 10 தான் இருக்கு, 60 போயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டில் 12 ஏக்கர் தான் இருந்துச்சு. இப்போ அவள் வீட்டில் 92 ஏக்கர் இருக்கு. என் வீட்டில் குறையுது, அவள் வீட்டில் இருக்கு. சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூட வாழ்றாங்கல்ல சார். அவ இருக்கிறதுனால நம்பிட்டு போச்சு. 7 ஜென்மமும் நீ தாண்டி என் பொண்டாட்டி நினைச்சு வாழுங்க. இதான் நான் 7வது ஜென்மமா இருக்கு. அத நீங்க முடிவு பண்ண கூடாது, வீட்ல இருக்கிற உங்க மனைவி தான் முடிவு பண்ணணும். மனைவி முடிவு பண்ணணும். எப்படி தெரியுங்களா? 7 ஜென்மம் வந்த மனைவி என்பது இதிலே வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அது சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் கூட தன் மனைவியை தான் வர்ணிச்சாரு. நீங்க வர்ணிச்சீங்களா? அவர் 1000 பேர் பார்த்தாரு, வர்ணிச்சார். நான் எவ்வளவு பார்த்தேன் வர்ணிக்க. ஒருத்தரை பார்த்திருக்கீங்கல்ல? வர்ணிக்கமா இருந்தா வர்ணிக்க மாட்டான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷனும் என் உயிரே என் தயிரேன்னு கொஞ்சறீங்க. 2 புள்ள பிறக்கட்டும் ஏன் சார் கொஞ்ச மாட்டேங்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறானா இயற்கையை எல்லாரும் விரும்புவான். இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான். சார் இவ்வளவுக்கு பேசுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா? ஆச்சு ஆகல. ஆச்சா ஆகலையா? எப்படி ஆகும்? ஆகல. நான் கேக்குறேன். ஆகலைன்னு மொரட்டு சிங்கிள் பாத்துக்க. கடைசி வரையும் நடுவரை ஃபாலோ பண்ணுங்க. சாமியார தான் போடு, ஞாபகம் வச்சுக்க. சாமியார் அக்காவை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். கவலைப்படாத. கல்யாணம் பண்ணா ஒண்ணு சமாளிக்கணும். சாமியாரா போனா சார் நான் கேக்குறேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? ரவீன் உங்களுக்கு அண்ணார் மனைவி வேணுமா வேணாமா? புதுசா உட்கார்றா பாரு. மனைவி வேடாது யாருமே சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டியடைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோல் மனைவி. எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் பெண். நடுவர்களே, அந்த பொறுப்பான பெண் வரும் பொழுது அந்த பொண்ணோட நீங்க எப்படி வாழணும் தெரியுமா? மஞ்சனாதா நீ கூட அன்னி கூட 100 ஆண்டு காலம் வாழணும். 1 வருஷம் 10 வருஷம் கிடையாது, 100 ஆண்டு. ஆமா சார், அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். இந்த உலகமே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்து படைத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவர் பெண்ணுன்னு சொல்லும் பொழுது நீங்களா அதை ஒத்துக்கிட்ட என்ன சார் தப்பு? நான் கேக்குறேன். திருவண்ணாமலையில ஸ்ரீபதினு ஒரு பொம்பளை பிள்ளை சார்,
முதல் பெண் மலைவாழ் பெண்ணு நீதிபதியா ஆயிருக்கானா அதுக்கு காரணம் அவளுடைய பொறுப்பான எண்ணங்கள் தானே சார். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் மனைவியை குறை சொல்றீங்கல்ல, சுமங்கலியா செத்து போகும் நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற பெண். நாங்க என்ன நினைக்கிறோம் சார், 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறோம், நம்ம சுமங்கலியா போனதுக்கு அப்புறம் நீங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு லோலோலா 3 வேளை சோத்துக்கு நீங்க அலையறத விட நாங்க அம்மங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் பெண்ணுங்கிற பொறுப்பான பெண் இல்லையா நடுவர் அவர்களே. அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா உங்களுக்கு சகலமும் போயிடும் சார். அமெரிக்காவில ஸ்டார் மோட்டார்ஸ் நிதி நிறுவனம் ஒண்ணு இருக்கு சார். அந்த நிதி நிறுவனத்தின் தலைவியா திவ்யாங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளைய அமெரிக்கக்கார நிதி நிறுவனத்தின் தலைவியா தேர்வு செஞ்சிருக்கானா. அமெரிக்கக்காரனுக்கு தெரியுது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொம்பளை தான் பொறுப்பானவனு. உங்களுக்கு தெரியலையா? உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க சார். தட்டுக்காரங்க பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இளவங்கத்த கிளிமரை ஆக்குறீங்க? நீ அங்க இளவரசியா இருந்தவா அங்கே இருக்க வேண்டியதான, இங்க என்ன? நாங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அஜித் மாதிரி மாப்பிள்ளைய கட்டிக்கணும்னு நினைச்சோம். கிடைச்சது என்னவோ சொட்டையோ மொட்டையோ தொப்பையோ சுகரோ ஃபிகரோ வச்சு நம்ம குடும்ப பொறுப்பா வாழலையே சார். நீ அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறது பெருசு இல்ல, நீ சாலினி மாதிரி இருக்கணும். நீ ஜானி எல்ரோ மாதிரி இருக்குது, அஜித் மாதிரி மாப்பிள்ளை இங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்தோண்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. தட்டுக்காரைய பெண்கள்லாம் உண்மையிலே கரெக்டான பாயிண்ட். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், புள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறார். ஆமா சார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சார். ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லாட்டா கோர்த்து விட்டு போயிருவாங்க சார். இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? அப்ப ஆண்களுக்கு என்ன சாணத்தை வச்சான் சார்? மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் தெரியுமா? அப்ப புருஷ அமைறதெல்லாம் என்ன பொண்டாட்டி கொடுத்த வரமா? சார், ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லியோட விலை 10 ரூபா, தோசையோட விலை 60 ரூபா. இட்லி இருக்கே இட்லி, இதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. தோசை இருக்குல்ல தோசை, அதெல்லாம் பொறுப்பான பெண் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மையில இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவர்களே. நல்ல தட்டுக்கா தட்டுவாங்க தான். ஆம்பளை இட்லி மாதிரி. அதாண்டா இட்லி அவிக்கும் போது வெந்திருச்சான் குத்தி குத்தி பாக்குறாள். ஆம்பளை இட்லி மாதிரி தான் ஒத்துக்கிறேன். இட்லி எடுத்து பாருங்க, 2 பக்கமும் வெள்ளையா இருக்கும். வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள். பெண்கள் தோசை மாதிரியே தான். ஆமா, உண்மைதான். ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியாது. தோசை முழுசா வந்ததா சரித்திரமே கிடையாது. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி எங்க ஊர் பக்கம் அப்படி கேட்டா வேற அர்த்தமா? என்னது? வேலைக்காரி இருக்கிறார்களா? அததான் சார் கேக்குறேன். என்ன கேட்ட? வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? அப்படி கேட்க கூடாது, வேற மாதிரி ஆயிரும். எப்படி? வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. எது? அந்த மாசமானா இல்லடா, ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு 12 × 12 எவ்வளவு? 1848. 1848 லூசு போல. இவன்ட்ட ரவி நீ சொல்றா கணக்கு. பெரிய 12,000 ரூபாய் கணக்கு போட்டு இருக்கா. இது 26ஆம் தேதி நிகழ்ச்சி உண்டா? ஏண்டா பதறம்? என் கணக்க பிள்ளைய கேட்குற எப்படி கணக்கு சொல்லும் பாரு. ஐயா சொல்லுங்க. 12 12 அப்படியே டிரான்ஸ்ஃபார்மரில் போய் உட்காரு கணக்கை வச்சுக்கிட்டு. மாதம் 12,000னா ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபா. ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய் சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாசம் இவ்வளவு
அந்த அம்மா கேட்கறது உங்களுக்கு புரியுதா? வீட்டு வேலை செய்கிறவளுக்கு மாசம் 12,000 ரூபாய் கொடுக்குறேன். நாங்க வீட்டு வேலை செய்கிறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சமைக்கிறோம், புருஷனை பார்த்துக்கிறோம், பிள்ளைய பார்த்துக்கிறோம், இவ்வளவு வேலை செய்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியலான்னு கேட்குறேன். ஆமா சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வேலைக்காரி வேலை பிடிக்கலைன்னா நாளைக்கே போடின்னா போயிடுவா. நான் வேலை ரொம்ப இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு 4 வேலைக்காரி கூட வச்சுக்கிருவேன். அது மாதிரி சார் உன் தங்கச்சி நான் கொழுந்தியான்னு கூப்பிடுறேன், வேலைக்காரி தங்கச்சினா. இது வேற அது வேற. கேட்டமான் தான் கேட்டேன். அதான் கேட்டா இல்ல. வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கு மட்டும் பெரிய உழைக்கிறேன்னு சொல்றீங்க. உழைச்சு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க. வீட்டுக்கு பேரு மட்டும் கௌதமி இல்லம், ராணி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம்னு மனைவி பேரை வைக்கிற நீங்க என்னைக்காவது மனைவி புருஷனை பார்த்து ஏன் இந்த வீட்டை என் பேரை எழுதி கொடு, இந்த பிளாட்டை என் பேரை எழுதி கொடு என்னைக்கா கேட்டிருக்கமாக்கா? புருஷன் பேர்ல எழுதுங்க, ஏன் நம்ம புள்ள பேர்ல எழுதுங்கன்னு பொறுப்பா உறவுகளுக்காக வாழ்பவள் பெண்ணுகிற பொறுப்பானவ இல்ல நடுவர் அவர்களே. நாங்க யார் தெரியுமா? உங்க பேர்ல நாங்க வீடை எழுதுறது இல்ல. ஏன்? லோனு வாங்கி கட்டியிருக்கு. பேங்குக்காரன் உங்களை தொந்தரவு பண்ணுவான்னு தான் எங்க பேர்ல வச்சுக்கோம். வந்ததுல இருந்து அம்மாவுக்கு அப்படி சொன்னீங்களே, 20 வயசு வரை வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா, 20 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, ஏன் நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு அந்த நாயை கூட பின்னாடி ஏன் சார் வரும்? ஏன் தெரியுமா? நாயை விட்டுட்டு நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்றோம். ஏன்? ஒரு நாய் போதுங்கிற காத்த அதை விட்டுட்டு வச்சோம் சார். நாய் கூட நன்றியுடைய ஞாபகம் வச்சுங்க. அதான் வாழ நறுக்கிறான். உங்களை மாதிரி படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண்ணு ஒரு கவிஞன் எழுதுனா. பொம்பளை பத்தி தெரியாத உனக்கு யாரும் பொண்ணு கொடுத்தா நான் கேக்குறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், கணவன்னா யார் தெரியுமா? கண்ணவன். மனைவிய கண்கலகாம பாத்துக்கிறவன் பேர் தான் கணவன். மேடைக்கு குறை சொல்றவன் கணவன் கிடையாது. கண்ணுக்குள்ள எப்படி தெரியுமா வச்சுக்கணும்னு கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லுவாரு. மனைவியோட அருமை எப்ப தெரியுங்களா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயசான காலத்துல நரமுடி வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவியோட அருமை தெரியும் சார். அததான் கார்ல் மார்க்ஸ் தன் மனைவியை பத்தி சொல்வாரு. உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம். உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம். உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவியோட வாழணும் சார். அப்படிப்பட்ட பெண் வரும் வாழ்க்கை தான் பொறுப்பான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.